Hey, Alamadi family, I'm going to I am the factor விலங்கு மேன்ஹாவால சீசனல் எபிசோட் 2 போன வீடியோ பார்த்து இந்த வீடியோ வாங்க அப்புறம் உங்களுக்கு வீடியோ நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் கடை கொஞ்சம் ஸ்லோவா போற மட்டும் தான் போக போறேன். கடை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நிச்சயமா கடை பிடிக்கும். அந்த அளவுக்கு இந்த கடை போக போற ரொம்ப வாரிசு எல்லாம் ஃபைட்டு எல்லாமே வரும். ஃபைட்டான சும்மா ஃபைட்லாம் இல்லை, ஹீரோ வச்சு செஞ்சுப்பா ஃபைட்ல. ஏன்னா இல்லை ஒன்றே நம்ம வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ கடைக்கு வில்ல மாட்டோம், அதை மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. ஏன்னா ஹீரோ பண்ணல ஒவ்வொன்றும் வில்லத்தனமாக வேற இருக்கும். சேமா இப்படி வள பேச டேரக்டர் கொடுப்போம். போன பேச எங்கே முடிச்சுனாங்க, நம்ம ஹீரோ பாட்டு சின்ன மாட்டி போட்டுனா பட் எல்லாம் பயந்துட்டு இருக்கேன். அது மட்டும் நம்ம சின்ன காப்பாற்ற நினச்சி சின்ன காப்பாற்ற பொண்ணு பயந்துட்டு இருக்காங்க. அங்கே டாட்டாவும் நினச்சி மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த வயசு ஃப்ரீயாகவும் நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டமும் நீங்கள் இப்போ சின்ன ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கம்மியாகும். சொல்ல ஹீரோ என்ன பாயிண்ட் கம்மியாகுமா? அப்போனா பாயிண்ட்ஸ் கம்மியாகும், நான் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஏதாச்சும் வழி அதை வச்சு நம்ம பவர்ஸ் அதிகமாக சொல்லி வீடியோ போய் உள்ளே போயிட்டு சிஸ்டம் இப்போ நான் சேனல் பண்ணி வச்சு கொண்டு அடிச்சு அவங்க கேட்க சிஸ்டமும் இப்போ நீங்கள் வச்சிருக்க பவர் நிச்சயமாக சேனல் கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு லக்கை வச்சு பார்த்தா உங்களுக்கு பேக் ஃபயருக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்ல ஹீரோ நானும் லக்கை கேட்டேன், நீ ஏன்டா இல்லைண்டா எனக்கு லக்கு இப்போ அங்கே செய்யுமே சொல்லிட்டு இப்போ நீங்கள் சேனல் கொண்டீங்கன்னா நிச்சயமாக பெரிய மாற்றி உருவாக்கும். சொல்ல ஹீரோ சரி அப்புறம் கொள்ள முடியாது, சரி நீ பொழிச்சு போட்டு ஃபுல்லாக சொல்லிட்டு வெளில வரப்படியே சிஸ்டம் இப்போ சேனல் யார் ரிலீஸ் இப்போ இருக்கும் 2 பேரும் ஒரே மட்டும் சொல்லிட்டு ஹீரோ சைலண்ட் பொண்ணை பார்க்குறேன். பொண்ணை பார்த்தவங்க ஹீரோவும் எனக்கு எப்படின்னா பொண்ணு ஆவட்டா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் தாட்டவும் தம்பி நீ பெரிய பவர்ஃபுல் ட்ரீம் பாபு சொல்லி அவன் சொல்லிட்டு சொல்லிட்டுனால அவங்க பையோ பாடிட்டு இருக்கப்போ ஹீரோ நீ சென்ட்டு நீங்கள் பார்த்தளவு தகுதின்னு சொல்லிட்டு ஒப்படி எங்கள் பக்கம் நான் மன்னிச்சு நான் என்னால் உங்ககிட்ட வந்துட்டேன் சொல்ல ஹீரோ பரவாயில்ல சரி சொல்கிறேன். அப்புறம் சினிக்கு மட்டும் ஒன்று மன்னிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கப்போயே இன்னும் இதே காரணம் நீடானா சொல்லிட்டு ஹீரோ அவன் பஞ்சுக்கு அப்புறம் பெரிய 1 பஞ்ச் மேன் அனுப்பு அப்படி சரி போறிய மீது கையை கூட அசையாமே பிளாக் நீரா. அப்புறம் சிங்க காட்டில் தூங்கிட்டு இருக்கப்பறம் கொசு ஒன்று கடிச்சா பெரிய ஆளாயாது. அப்படி சிங்கம் முடிச்சிட்டு இருக்கப்போ கடிச்சு நான் பொட்டு அடிச்சா 10 பேர் ஓரையாடியா நான் கொடுப்பேன் பொண்ணு பண்ண சாக்காங்க. அது மட்டும் நீ பண்ண தப்புக்கணும் இப்போயே கல்டிவேஷன் பிளாக் பண்ண மட்டும் நான் இப்போயே நாங்கள் ஜெயில் கம்பெனி சொல்கிறோம் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போறியே நான் செட்டிகேட் ஃபியூச்சர் அப்படின்னு சேனல் கட்டிட்டு போறேன். ஹீரோ அந்த போய் நம்ம பொண்ணுகிட்ட போயிட்டு இன்னைக்கு நைட்டு நல்லா நல்லா இருக்கும் நான் பார்க்கவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் போகிறேன். அதுக்கப்புறம் தாட்டாவும் நம்ம பொண்ணுகிட்ட போயிட்டு இனிமேல் அவன் ஹீரோ கட்டப்பட்ட கீழே போகிறான் நான் ஒன்றா இது பண்ண முடியாது பொண்ணு சரி முடிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்தா அந்த பையனும் அப்படியே சாக்காவா. அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த சிஸ்டம் உன்னோட வாழ்க்கையில் எந்த எஃபெக்டிவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உன்னை என்ன இப்போ கொள்ள மாட்டி கூட உன்னை அணுகுன்னா நான் கடைசி சிரிச்சு கொள்ள போகிறேன்னு சொல்லி என் ஹீரோ சொல்லிட்டு போகிறேன். அது முன்னாடி அமிச்சா அந்த பொண்ணை அப்பவும் நல்லா விட்டு இப்போ சேனல் நம்ம ஹீரோ கட்டப்படி கீழே தான் இருக்கான். அதோட செட்டுக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம ஹீரோ சீன் சொல்ல பொண்ணு சீன் சொல்கிறாங்க. அதை யாரும் கேட்டு ஒட்டுக்கிட்டு போவேன் பார்த்தா ஒட்டுக்கிட்ட பேர் நம்ம ஹீரோ தான் போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரே சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு பேர் பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு பொண்ணுக்கு பேர் நம்ம மெயின் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மங்ஹாவால் பேர் கொஞ்சம் குழம்பு அதனால நம்ம மெயின் வச்சுக்கலாம். அவர் நம்ம ஹீரோ டைமே உங்கள் வழியை நம்ம கொடுக்க மாட்டாங்க சொல்ல நம்ம ஹீரோ சரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவரும் இல்லை இப்போ டென்ஷன் குரூப் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அதோட ஸ்ட்ராங்கஸ்டான இறந்து போய் சில 100 வருஷம் ஆயிடுச்சு. இதை பற்றி வெள்ளக்கு யாரும் தெரியாது. அதோட டென்ஷன் ஒய்ஃபை அப்புறம் வேலை செஞ்ச ஒரு நோம்பில் அவங்கள அப்புறம் வேலை செஞ்சாங்க அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோ அப்போ சரி நான் நினச்ச மட்டும் எல்லாம் போயிட்டு இருக்கேன். அதோட இப்போ போய் நீ சேனல் போய் கொஞ்சம் பார்த்துடுறேன் ஏன்னா அவனாச்சும் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லப்போய் அவரும் எனக்கு புரிஞ்சு சொல்லி போகிறாரு. எப்போ இப்போ நடிக்கிறீங்க முடியல சொல்லி ஹீரோ பார்த்து சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சிஸ்டம் ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் தடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதை 3 நேரம் ஹீரோ என்ன சீட்டுன்னு சொல்லி பார்க்குறேன். அந்த சீட்டை அப்படி சிம்பிளாக சொன்னால் நம்ம ஹீரோ ஒன்றுக்குள்ள போய் ஒரு இன்னர் வேல்யூ உருவாக்க அந்த வேல்யூக்குள்ள நம்ம ஹீரோ காட்டுமே பவர்ஸாக இன்க்ரீஸ் ஆகும். நினச்சி பார்க்குறவங்களுக்கு ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம ஹீரோ சீட்டை பார்த்தா நீ இதை வச்சு நம்ம ஈஸியாக பவர்ஃபுல்லாக இருமே. அதோட இது இருந்தாலும் கூட யாரும் இல்லை கொள்ள முடியாது ஹீரோ சண்டை சொல்லிக்கிட்டே இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் ஹீரோ அந்த சீட்டை அடியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பவர் வெளில காமிக்க அடுக்கே பெரிய ஒரு வெளிச்சம் அதை மக்களை பார்த்தோன்னே என்ன லார்ட் ஆஃப் பவர்ஸ் ஆச்சு பார்த்தேன். டாட்டாவும் வாயை பொழுக்க அதை பார்த்துருக்கேன். ஒரு ஃப்ரீட் பண்ணிட்டு உனக்கு சேனல் ஒரு நம்ம ஹீரோட்ட அதிக பெனிஃபிட் இருக்கு. அதோட நம்ம ஹீரோன்னு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் உங்களோட போல தான் இருக்கேன். ஏன்னா உனக்கு தெரிஞ்சு உனக்கு என்ன வேணும் எனக்கு நல்லா வச்சு சொல்லிட்டு போகப்படியே அங்கே பொண்ணும் அமைச்சி மேயும் அப்படியே சொல்கிறாங்க. அதுக்கான ஃப்ரீடம் உள்ளப்போ என்ன ஃப்ரீட்டு படி என்னன்னு தெரியல அப்புறம் சொல்லுவாங்க போனால் ஹீரோ அதுக்கு ஹீரோ ரூம்லாக்க நினச்சி பார்க்கல கிராண்ட் மாஸ்டர் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. இது பவர் எபிலிட்டிஸ்க்கு கல்டிவேஷன் எல்லாத்தையும் ஒரிஜினல் லெவல் பண்ணிட்டு இந்த மட்டும் பல சீரியஸ் நம்ம கலெக்ட் பண்ணாலே கூட நம்ம உலகம் பவர் ஃபைனான்ஸ் ஹீரோ ஜாலியாக விளையாண்டு சிரிச்சிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு சேனல் ஒரு வேலை இருக்குது. அது வேலை முடிஞ்சோடனே சில சங்கரத்தோட செய்ய மீற விழுத்திரமாகறேன் அப்படியே ஒரு பேசி சேனல் மட்டும் சேனல் ஜெயில இருக்கிறான். சேனல் நான் எவ்வளோ பெரிய என்ன ஜெயில கூட்டிங்களா சரி அவங்க கடுப்பாயிட்டு சொல்ல கொட்ட அங்கே என்ன ஒரு ஸ்வீட் வருது. அந்த ஸ்வீட் வந்தோடனே சேனல் மாஸ்டருக்கு அப்புறம் என்னடா சாக்கு குடிக்கணும்னு தோணும் நம்மளுக்கு. அதுக்கு ஸ்வீட் வந்தோடனே சேனல் இவ்வளோ எங்கள் மாஸ்டர் போயிட்டீங்க நான் எவ்வளோ பாப்புலர் தேமாந்தேன் சில கேட்க ஸ்வீட்டும் அடே நான் எவனா ஒன்றும் போசல போனாக்கப்புறம் ஏன்ட்டு சொல்லிட்டு போறதுக்குமே சொல்லிட்டு போக மாட்டேடா சொல்ல மாஸ்டர் நான் கோச்சிட்டேன் சார் அவன் பண்ணுறேன் நம்ம மாஸ்டரும் சரி போட்டு விடு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல போய் எஸ்கேப் பார்க்கணும் சொல்ல நம்ம சேனல் அள்ள முடியாது மாஸ்டர் அவனை பழி வாங்க மாட்டேன். நீ யார் சாங்கியா வாசல் சாங்கியா நம்ம ஹீரோட சாங்கியோட ஹிஸ்ட்ரி ரொம்ப டேஸ்ட் அதோட ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. இப்போ மட்டும் நீ அம்மா கையை வச்சு நான் வேலையில் போனவனா வெட்டி விட்ட கையா சொல்ல சரி பொண்ணு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் நீ கையை வச்சு சொல்லடி நான் இவ்வளோ காத்துக்கிட்டு அப்படி போய் காலையில் கூட வாங்கல போனோம் அவங்க பார்க்க
சில 100 வருஷம் முன்னாடி இங்கே ஒரு எல்டர் வந்தார். அவரும் இங்கே ரொம்ப பவர்ஃபுல். அதனால இந்த இடத்துல யாருமே அட்டாக் பண்ண வந்து இந்த லேண்டு ரொம்ப செழிப்பா இருக்கு. ஆனா அந்த எல்டர் இறந்த போன விஷயம் வெளியில எவனுக்கும் தெரியாது. இதை மட்டும் நம்ம வெளியில இருக்க எல்லாரும் சொல்லிட்டேன்னா எல்லா லேண்ட் சொல்லி இந்த லேண்டு அட்டாக் பண்ணுவாங்க. இல்ல இதெல்லாம் ரொம்ப வீக் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் என் ரிவெஞ்சை இங்கே கொடுத்துருவேன் அப்படி நம்ம சேனல்ஸ்ல அவங்களும் அப்படி பண்ண மொட்டை டென்ஷன் லேண்டு அழிஞ்சு போயிட்டா சொல்ல அதெல்லாம் பரவாயில்ல. ரிவெஞ்ச் தான் முக்கியம். அவன் சொல்ல ஆனால் அழிஞ்சு போச்சுன்னா ஒன்றா தோட்டி அடிப்பாங்க வந்து அதெல்லாம் போல ரிவெஞ்ச் தான் முக்கியம். ரிவெஞ்ச் சிட்டு போயில அவங்க பேசிட்டு போய் வெளியே நம்ம ஒட்டிட்டு இருக்க யாரும் உள்ள பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நைட்ல நம்ம ஹீரோ 3 பக்கம் சொன்னாலுமே அந்த மேயும் உங்களுக்கு அப்புறம் ரொம்ப பெருசுன்னு தெரியுமா கேட்க ஒரு ஸ்வீட் வந்து ஹீரோ பார்த்து பேசியிருக்காங்க. ஸ்வீட் யாருக்கு ஒன்றுக்கு தெரியாது போல ஹீரோ அது என் பெருசுன்னு பார்க்க நீயே மேம்பை பார்க்கலாம் கேட்க நீங்க விளையாடுறீங்களா பவர்ஃபுல்லான கூட அப்புறம் வேல்டுக்கு போக ரொம்ப ரொம்ப முக்குவாங்க. எனக்குலாம் என்ன ஏமாற்றம் எனக்குன்னு சொல்ல ஹீரோ அப்படின்னு அப்புறம் வேல்டுக்கு முன்னாடி அப்படியே எங்கள் காடு வாய்டு எல்லாம்னு ஒன்று கரையப்பா கொஞ்சம் பார்த்துட்டு வந்து சொல்ல அந்த பொண்ணு சரி நான் வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ அப்போ வேல்டுக்கு போனால் நீங்கள் எனக்காக ஒன்றே ஒன்று செய்யலாம் பண்ணுவேன் கேட்க நீ என்ன சொல்கிறேன் கொஞ்சம் புரிய சொல்லாமல் கேட்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ண வேண்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல சிஸ்டமா மேயர் மனசு மாறிடுச்சனால சேனலுக்கு இப்போ கம்மியாயிடுச்சு உங்களுக்கு ஃபேட் வேல்யூ அதிகமாகிடுச்சு சொல்ல கடையில் மெயினாக அவங்க மனசு மாறினாலே ஆட்டோமேட்டிக் சேனல் பாயிண்ட் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கேன் சரி ஹீரோவும் நீ யார் சேனல் வெளியில் சொல்கிறேன்னு கேட்க நான் சேனல் பற்றி பேசவே ஏன்னா சேனல் முக்கியமே இல்லைன்னு சரி சொல்லி சொல்ல அவன் ஹீரோவும் ஆனால் சேனல் ரொம்ப லோ பண்ணானே அதோட உனக்கப்புறம் இப்போ ஜெயிலியாக இருக்கான்னு சொல்ல ஆனால் சேனல் எனக்கு முக்கியமே இல்லை ஏன்னா எனக்கு செட்டு தான் எனக்கு முக்கியம் சொல்கிறேன். மை ஃப்ரெண்ட்ஸ் என்னகிட்ட 9 யங் பாடி பிசிக் இருக்குன்னு சொல்ல இது என்னோட ஃபேமிலியை அடுத்த யாருக்குமே தெரியாது. நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. கேட்ட சிஸ்டமா சேனல் பாயிண்ட் கம்மியாக உங்களுக்கு பாயிண்ட் அதிகமாக சொல்றேன். ஹீரோ 9 யங் பாடியா இது பிசிக் சொல்லப்பட்ட 3ஆம் போல சிறுமியும் சொல்லிட்டு யங் பாட்டிங்க எனக்கு எனக்கு எல்லாம் நல்லா போக பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சேனலுக்கு போய் ரொம்ப பாயிண்ட் கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா கிளவரா அவருக்கு மூவியும் வச்சுட்டு இருக்கான். ஆனா இது மட்டும் கண்டுபிடிச்ச முடியாது. நானும் நிறைய வெளியாச்சு எல்லாம் கண்டுபிடிச்ச நான் புட்டி ஃபேன் நம்ம ஹீரோ மனசு நினச்சிருக்க போறீங்க அவங்க மை பிரின்ஸ் ஹீரோ 9 யங் பாட்டிக்கு இது ஏன் என்கிட்ட சொன்னேன்னு கேட்க என்னோட மூடாத பல 1000 வருஷம் என் செட்டுக்காக செஞ்சல இல்லை துடிக்குள்ள சொல்றாங்க. அதோட நீங்க எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்காக நான் என்னையே தானே சொல்றாங்க. ஹீரோ சரி நல்லாரு அதோட ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த சிஸ்டம் அவன் அழிக்கிறக்கான எல்லா வாக்கையும் எனக்கு கொடுக்குறேன். அதனால எனக்கு என் லக்க வச்சு எனக்கு பேக் சைடு வரேன் ஹீரோ மனசுல வெளியே தான் நினச்சிருக்க போறீங்க. இந்த வீடியோ கேட்டுக்கா போடலாம் இல்லை கடைசியாக நம்ம ஹீரோ சேனலாக சொல்லியிருப்பேன் ஒரு பொண்ணுக்காக ஒரு சேவை போய் ஜெயிலுக்கு இருக்கா அந்த பொண்ணு நம்ம சேனல் வேணாம் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் கடை என்ன சோழச்சம் ஃபோன் சேனல் பற்றியல்ல நீ சேனல் பாவம் பச்சை முகம் அப்படியே பார்த்து போடுற சேனல் அவ்வளோ கஷ்டத்தில் பார்த்துட்ருவான். அது மட்டும் இல்லாமல் வாரி எப்படி ஆரம்பிக்க போகணும்னு அதுக்கு லீடிங்கில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சில 100 வருஷம் இந்த பவர்ஃபுல்லாக எழுதுனால இந்த இடத்துக்கு யாருமே அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. ஆனால் அவர் இறந்து போன விஷயம் எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சா அவங்க திருப்பி இந்த லேண்ட் அட்டாக் பண்ண வருவாங்க. வார வந்துச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ண போனான்னா அடுத்து போகிற கடையில் காமிப்பாங்க. வானசிலம் ஹீரோ சரியாக சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கு நிறைய பிரச்சனை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதான் நம்ம அடுத்த வீடியோ பார்க்குற மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட தொடர்ந்து உங்களை நம்ம இந்த வீடியோ பெறுவது உங்கள் வியாச்சினியை பார்த்துருக்கு வியாச்சி வாய்ஸ்.